பார்வதியா ஆதிசக்தி உமையவேலும் அன்னைக்கு நாளையில கவலையோட இருக்கும் போது பார்த்துட்டாரே அதனே ஆண்டவன் சங்கரர் ஈரேழு உலகம் எல்லாம் இறையளந்து வருவார் படியளந்து வருவார் படியளந்து வாரபோது அம்மை சக்தி பார்வதி ஆண்டவன் இறையில உலகமெல்லாம் படியளந்து ஆதி கைலைக்கு வருகின்றார். வருகிற போது அப்ப அம்மை சக்தியாகிய பார்வதி ஆண்டவன் பகவானுக்கு பாத பூசை பண்ணல, பணிவடைய செய்யல. பணிவடைய செய்யாம ஆதி கைலைக்குள்ளே இருக்கின்றார். பார்த்தார் பகவான், ஆகா இன்னைக்கு இல்லாத திருநாளா இருக்கு. அவன் படியிழந்து வரபோது ஆதிசக்தி நம்மளை எதிர்பார்த்து இருப்பாள. பாத பூஜை பண்ணுவா, பணிவடைய செய்வா, வணங்குவாள. இன்னைக்கு அம்மாள காணுமே, என்ன காணும் தெரியல. ஆமா நீ போய் தூங்க நாமலாம் இல்லப்பா. வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், அதான் பொண்ணுக்குள்ள மரியாதை. உம்முன்னுக்கிட்டு இருந்தாலும் யார் பேச பார்த்துட்டாரே கையிலக்குள்ள வாரார். கையிலக்குள்ள வாரபோது ஆதிசக்தி பார்வதியா அப்பமே அது நேரம் கவுந்த முகத்தோடு கவுந்த முகத்தோடு கவலையோட இருக்கா. கவலையோட இருக்கும் போது அன்னைக்கு நாளையில் என்ன என்ன நடக்குதை அடி அடி கேளு அம்மா, அம்மா அம்மா கேளு அம்மா. இடி அம்மா பொம்மைய வேலை கவலையோட இருப்பதென்ன பார்வதி, கவலையோட இருப்பதென்ன அம்மா காரணத்தை சொல்லு. வார்த்தைகள் இன்னைக்கு நாளையில் நாகும் என்று இடமதில் மாறுமகம் பிரம்மதேவ கைலைக்கு வந்தாரையோ. மர்ம வந்தாரா அதனால அம்மா கவலைகள் இருக்க. என்ன காரணம்? ஆண்டவன பகவானே இது என்ன அநியாயம்? உங்களுக்கும் 5 சிரசு, பிரம்மாவுக்கு
சரசு பிரம்மா யாரு சிவன் யாரு பிரம்மா யாரு சிவன் யார் ஐயா என்று எனக்கு தெரியலையா சிவன் யார் என்று எனக்கு தெரியாம் தானதா இது நேரம் ஐயா உங்களுக்கு செய்கிற பணிவிட அத்தனை பிரம்மாவுக்கு செய்த ஐயோ அப்படியா அதனால என்ன மருமகன் தானம்மா அவளுக்கு ஏக்குமா ஏக்காதில்லையா ஐயா என்னத்தை இருந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய பசைய ஆமா ஆமா மகளை கட்டி கொடுத்தாலும் ஆமா ஐயா மருமகன் தானே மனவாளம் தானே தானே சங்கர அதுதான கவலை ஐயோ வேற ஒண்ணும் இல்ல ஐயா காதுல கேட்டுட்டா அரும மகளானவள் அன்னைக்கு நாளையில எவ்விதமா இருக்கிறா பார்வதியா சொல்லுதாள் யாத்தானே சங்கரன் ஒரு காரணத்தை கேளும் ஐயோ இன்னையில இருந்துதான் பிரம்மா யாரு சிவன் யார் வித்தியாசம் தெரியணுமே பகவான மாமனியார் மருமனியார் எனக்கு வித்தியாசம் தெரியணும் இன்னைக்கு பாத பூசைய அதனால குற்றம் ஆனா வித்தியாசம் தெரியாம இருக்குமானா நாளை விரோதமா நடக்கலாம் அப்பதான் சொல்லுதாரு என்ன புத்தி கட்டவள என்ன பார்வதி பார்வதி பகவா யாரு பிரம்மன் யாருன்னு தெரியாமலா இருக்க உலகாலமோ தெரியலையா உங்க முகத்தை போல நான் என்னத்த கண்டேன் காலத்தால கும்பிட்டு அட பைத்தியாரி இல்ல உன்ன போல பைத்தியாரி உலகத்துல இருப்பாளா அதனையா எனக்கு பார்வதினு அன்னைக்கே கொடுத்திருக்கான் பேரு ஆமா அதனாலதான் பார்வதியா பைத்தியாரியா இருக்க போய்தான் பரவசூன்னு பைத்தியாரன்னு தான் இருப்பான் ஆமா ஆமா நம்மளும் பைத்தியாரன்னு தானே இருக்கோம் எல்லாரும் தான் இருக்கும் நினைக்கிறோம்ல நினைக்கிறோம்ல அதுட்டால பார்வதியா அம்மா அம்மா கேளையம் அதனால குத்தம் இல்ல பார்வதி நீயோ இருந்திடம் காதுல கேட்டுட்டாள் யாத்தானே சங்கரன் எப்படியும் இது எனக்கு வித்தியாசம் வித்தியாசம் தெரியணுமா என்ன செய்ய வேணும் என்றுதான் கேட்கும் போது ஐயாவே கேளும் ஐயோ உங்களுக்கு 5 சரசு பிரம்மாவுக்கு 5 சரசு அதனால கேளும் ஐயா உங்களுக்கு 5 சரசு இருக்கு
பிரம்மாவுக்கு 5 சரசு இருக்கு. ஆமா, யாருக்காவது ஒரு சரச பங்கம் பண்ணணும். ஒரு முகம் இருந்தாலே திருமுகத்தை பார்க்க முடியல. ஆமா, 5 முகம் இருந்தா நான் எப்படி காம்பே ஐயா? யாருக்காவது ஒரு குறை இருக்க வேண்டும். பார்வதி சொல்றா பகவான். என்ன ஒரு ஆளா இருந்தா தான் ஓரளவுக்காவது அனுசரிச்சிருப்பான். ஆமா, 2 ஆளா இருந்தா இருப்பான். 4 ஆளா இருந்தா நாட்டுக்குள்ள சமாளிக்க முடியாது. அப்ப 5 ஆளா இருந்தா 5 ஆளா இருந்தா அதிகாரத்திலே உலகத்திலே அவனால கிடைக்காத வேற எவனும் கிடையாதுல்ல. பேசுவாம்ல. என்ன பாரு ஏசா யாதிட்டாவனு வை. ஆமா, எப்படி இருக்கியா? இது என்னடா நம்ம புச்சுப்பா வருது. என்ன விட்டு ஆளே இல்ல. இப்ப பாரு இல்ல இப்படி இருக்கா. நீ போய் தூங்கு போ. நான்லாம் இல்லப்பா. அது போல பேசாம கிடக்கு. அதுதானே மண்ணுளி பாம்பு கிடக்கும் போது அதுதானே அது மாதிரிதான். மண்ணுளி பாம்பா செவிலி இடக்கும். ஆனா நல்லா சுருளும் டக்கு டக்குன்னு தொட்டவனே சுருள்றோம். ஆமா, அப்பதான் சொல்லுதா என்ன யாருக்காவது ஒரு சரச பங்கம் பண்ணணும். ஆமா, குறவு இருக்க வேண்டும், குறவு இருக்க வேண்டும். ஏமா இறைவா, அப்ப ஏன் சரச பங்கம் பண்ண போறியா? இல்ல கிடையாது. நீங்க ஒரு குறவு உண்டாக்குல இறைவா, எனக்கு தெரிய வேண்டும். நீங்க யாரும், மாமா யாரும், மரும யாரும் எனக்கு தெரிய வேண்டும். ஐயா ஐயா, என்ன ஈரேல் உலகத்துக்கு பரிகலக்கக்கூடிய பரம்பொருள் நீங்க. ஆமா, உங்களுடைய சரச பங்கம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா, முடியாது இல்லையா. அவ என்ன செய்யணுங்க? பிரம்மாவோட சரச ஒரு சரச குறைக்கணும். ஒரு சரச கிள்ளுங்க. ஆடவாத வச்சு இல்ல பிரம்மனுடைய சரச கிள்ள சொல்லுதிய. பொண்டாட்டிக்காண்டி எத்தனை பேர் உள்ளே கிடக்கான் தெரியுமோ? பொண்டாட்டிக்காண்டி எத்தனை பேர் உள்ளே கிடக்கும். அவ சொன்னதானே காக்கணும். ஆத்தாள் கஞ்சி இல்லாம கிடக்காமல ஐயா. அது சரி. அதனால கேட்டுதான் ஆக வேண்டிய இருக்கு. கால நேரம் அப்படி இருக்கும். அப்பா அவரு சொல்லுதாரு. என்ன ஏமா என்ன பிரம்மனுடைய சரச பங்கம் பண்ணுனா அம்மா பிரம்மனுடைய தோஷம் பிடிக்கும். எல்லாத்தையும் விடாது. பிரம்மத்தி தோஷம்னா அம்மா சும்மா கிடையாது. கஞ்சி இல்லாம, ஆமா, காரு சோறு இல்லாம, ஏமா உடுத்த உணை இல்லாம, ஆண்டவன் பகவான் ஆமா பிரம்மன் சரசை கிள்ளி ஆமா பாட்டி பிடிச்சு அலையணும் நினைக்கியா? வாட்ட வர கிருக்கும் கூட நாய் கூட கடிக்க வரும், கடிக்காது. ஆமா ஆமா, அப்பேற்பட்ட தோஷம் தாயி பார்வதி. ஆமா, அதனால அந்த எண்ணம் வேண்டாமா? ஆமா பிரம்மனுடைய சரச கிள்வது சாமானியம் கிடையாது. ஆமா அப்படியே பங்கம் பண்ணினாலும் அந்த தோஷம் நம்மளை விட்டு விலகவே செய்யாது. விலகாது பார்வதி, விலகாது பார்வதி. கட்டையில கொண்டு வைக்க வரைக்கும் ஆமா ஏயா இல்ல மாறவே மாறாது. கஞ்சி இல்லன்னா கஞ்சி இல்லதான், பொண்டாட்டி இல்லன்னா பொண்டாட்டி இல்லதான். அப்பேற்பட்ட தோசையா. ஆமா இருக்குல்ல தோசையா? தோசம் தோசை கழிச்சா தானே தோசையா பார்க்கறா. நீயோட உன் தோசை கழிக்கிற வீட்டுக்கு போனா தோசை ரெடி. உனக்கு தோசைதே கழிக்க முடியாது. அது நடக்கவே நடக்காது. ஆமா ஐயா ஆத்தாத நேரம் என்னையா அருமை மகனானவன் சங்கர எப்படியும் குறைக்கணுமே பிரம்மாவோட சரசத்தான நாடு சரச கிள்ளனுமே, நாடு சரச கிள்ளனுமே, தானே நீங்க போகணுமே. பார்வதிய அப்பேற்பட்ட சரசத்தான சரச கிளினாக்கா நாசம் வந்து சேரும். அம்மா என்னாலும் பரவாயில்ல, பார்வதியா பார்த்துடுவேன். 5 நல்ல முகம் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தானே 5 முகம் இருக்கணுமே. இன்னையில இருந்துதானே பிரம்மதேவன் ஆனவருக்கு 4 முகம் இருக்கணுமே. பிரம்மனோட சரசத்தானே
நாடு சரசக்கில்லனுமே சரசக்கில்லுநாதா ஆதிசக்தி பார்வதியா ஆதி கைலாசத்தில் இருப்பாய் அப்படிக்கு இருக்குமான பிரம்மாவோட கோட்டையில ராமல்ல போயல்லவோ ஏ அம்மா பிரம்மாவோட சரசக்கிலன்னு சொல்லுத அதனால பரவாயில்ல ஆனா அவர் சரசக்கில்லனுமான சாமானியமா முடியாது மண்டே கெடுதன்னு ஒருத்த குடும்பத்தை கெடுக்குது ஒண்ணு இருக்குல்ல மண்டையில தானே புத்தி இருக்கு மண்டையக்கெல்லாம் என்ன செய்யும் பாவம் பிடிக்கும் ஒருத்த குடும்பத்தை கெடுத்தாலும் பெரிய பாவம் பிடிக்கும் பார்வதி சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது பார்வதி எல்லாம் தெரிஞ்சுக்கோ அம்மா சரசக்கெல்லாம் என்ன செய்யும் நம்மளுக்கு பாவம் பிடிக்கும் அம்மா அப்படி சரச கிள்ளணுமானா அவருடைய கோட்டையில போய் கிள்ள முடியாது வரவழைக்கணும் அவ என்ன செய்யணும் ஏ பார்வதி இதே நேரம் நீ ஒரு வேஷம் கொள்ளணும் என்ன வேஷம் கொள்ளணும் வேஷம் கொண்டு அவருடைய அரண்மனையில போய் குறி சொல்லக்கூடிய குறிகாரிகள் போய் நீ போய் தூங்கு குறி சொல்லக்கூடிய குறிகாரி இது குறிகாரி போய் நின்று அம்மா பிரம்மாவுடைய சரசக்க பங்கம் அம்மா தானே வருது என்று சொல்லும் போது அதுக்கு என்ன செய்யணும் அப்பா ஆமா அவன் நந்தவன தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அம்மா நீங்க பூஜை செய்யணும் என்று சொல்லி நீ வாமா அவன் நந்தவனம் வரும்போது வருகிற போது அவருக்கு காலுக்கு தண்ணி போட்டு ஆமா நம்ம சரச பங்கம் பண்ணிடுவோம் ஆமா அம்மா அதே போல் அந்த தாயாகிய பார்வதியா குறிகாரி போல போய் பிரம்மனுடைய தொட்டையிலே வந்து நின்று பிரம்மாவுடைய சரசுக்கு பங்கம் வருது சொல்லவோ காதல் கேட்டா கலைமகள் இவருடைய மன்னனுடைய சரசுக்கு பங்கம் வருது இங்கேய அதற்கு என்ன செய்யணும் மாத்து வழி எதுவும் உண்டா அது உண்டானா ஆண்டவன் பகவானுக்கு செவரலை மாலை கட்டி சிவபூஜை செய்து வாங்க செய்து வந்தா மாறினாலும் மாறலாம் பலன் சரியில்லைன்னு வைங்க கிரக பலன் ஒரு மாதிரி நம்மள கிரக பலன் கருவேப்பிலை விட்டாலும் கிரக பலன் நல்லா இருக்கணும் உடனே பார்த்தார் ஆமா ஆட்டமுனா ஆமா அதே நேரம் அவன் நந்தவனம் வாரபோது வருகிற போது ஆண்டவன் ஜோரமா இணையா அந்த நந்தவனத்திலே கண்ணி வைத்திருக்கின்றார் ஆமா கண்ணி வைத்து இருக்கும் போது இருக்கிற போது அருமமனாகிய பிரம்மதேவனானவர் ஐயா நந்தவன தோட்டத்துக்கு நந்தவன தோட்டத்துக்கு பூ பறிக்க வாரா வைக்கும் போது நல்ல தொண்டுடாதான் வலது கால தூக்கும் போது வலது கால பெருவிரல் வலது கால பெருவிரல் கண்ணியது மாட்டுதை
மாட்டும் போது ஆமா கனியில என்ன சுருக்கு சுருக்கு காடைக்கு கண்ணி ஓட்டி போயிடலாம். அதான் எங்கன வச்சாலும் சரி கட்டெழுத்தா முடியும். அதான் சுருக்கு. ஏயா என்ன அது பெருவரில் போய் சிக்குச்சு. பெருவரெல்லாம் என்னது பெரு குடும்பத்துக்கே ஆவாதையா. ஆமா ஆத்தார் பிரம்மதேவன். ஆமா ஏயா என்ன கால ஏதோ கண்ணி மாட்டினமா இருக்கா அதான பெருவரெல்லாம் கண்ணி மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்ய என்று எண்ணி ஆமா அத குனிஞ்சு எடுக்க வராரு. ஆமா அடி குனிஞ்சுதான் எடுக்கும் போது ஆதி சிவன் சங்கரரும் தானமல்ல வந்தல்லவும் பிரம்மாவோட சரசத்தா பிரம்மாவோட நடு சரச கில்லுதான் அடி நடு சரச கில்லும் போது பிரம்மனோட சரசுதான் பிரம்மனோட பெருவரில் ஒட்டுவது. பெருவரில் ஓட்டும் போது அப்பேற்பட்ட பிரம்மனோட சரசுதான் பெருவரில் ஒட்டியல். அன்னைக்கு நாளை ஆண்டவன் பகவானோட கையில பிரம்மனோட சரசது கபால ஓடாக கபால மாறுது. ஆண்டவன் தான் பகவானுக்கு பெரமத்தி தோசமாது தோசமாது தானதான் வந்துடுதா. அரும மகனான வேணும் ஆண்டவன் பகவானுக்கு பரமத்தி துவாசமாது தான அங்க பிடித்துடுதா. அரும மகனான வேணும் பரமத்தி துவாசத்தால ஆண்டவன் பகவானுக்கு தான் பிடித்துடுதா. வாட்டி அது பிடித்துடுதா. ஆதி சிவன் சங்கரோ கண்ணத்தான் மறந்துட்டார யாருன்னு ஆயத்துட்டார ஆதி சிவன் சங்கரன் ஆதி சிவன் சங்கரனோ வாட்டி பிடித்து வாரா. வாட்டி அது பிடித்தலும் இருக்கு பிடித்தலும் ஆண்டவன் பகவானும் என்ன வாட்டி பிடிச்சா விட்டுருப்பான். ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் சும்மா வந்தாலே மதிக்க மாட்டான். அதுவும் பாட்டிக்காரன் கணக்கா வந்தா யாரையா மதிப்பா? சும்மா கிறுக்கு பிடிச்ச கணக்கா என்ன செய்யும்? ஒருத்தன் கிறுக்குன்ட்டாம்னா ஊரே கிறுக்குன்றும். ஆமா அதுதான் நல்ல நடக்க தெரியணும். ஆமா பாட்டி பிடிச்ச போல பகவான் வாராரு. என்ன செய்தோம்? என்ன எங்க இருக்கோம்? ஆமா எங்க போறோம்? எங்க போனோம்? என்ன செய்யணும்? ஆமா எதுவுமே தெரியாது. ஐயா கால் போற போக்கல போவான். மனம் போற போக்கெல்லாம் மனசு போற போக்கு. மனம் போற போக்கு கிடையாதுயா. அன்றதான் மனமே இல்லையா. புத்தி இல்ல புத்தி இல்லாம போனா போத கால் போற போக்கல போவான். ஆமா அப்படி போகும்போது வயத்து பசி மட்டும் எடுக்கும். அதுதான பசி எடுக்க வராது. பாட்டுக்காரனுக்கு பாரியா பசி எப்போது இருக்கும். எப்போ இருக்கும்ல ராத்திரி தும்பான். ஆமா விடியா காலம் தும்பான்.
ஆனா இலையில போட்டா திங்க கீழே போட்டா அள்ளி எழுதி திம்பிடுவான். ஆமா, இது சுவாரு தெரிஞ்சா திம்பான். ஆனா கோட்டிக்காரங்க சாப்பாடு தட்டுல வைக்க கூடாது. ஆமா, தட்டுல வச்சனா தட்டை குப்புற கவச்சிருவான், தட்டை தூக்கி தூர போட்டுருவான். அவனுக்கு அவன் கோட்டிக்காரன் இல்லையா? அதான் குவாட்டி. ஆமா. ஐயா என்ன எங்க வார என்ன செய்தவன்னு தெரியாம ஆமா ஆண்டவன் பகவான் ஆமா ஐயா தெரு தெருவா அழைதாரு. போற இடமெல்லாம் போறாரு. அப்படி பசி எடுக்கும் போது ஆமா தெரு தெருவா வீடு வீடா போறாரு. அண்ணன் கேட்காரு. அப்படி அன்னம் போடும் போது கையில இருக்கு பாருங்க கபால வாடு, பிரம்மனுடைய சரசுலா. அந்த சரசு உன்னது போக மிச்சத்தை தான் இவரு திங்கணும். நீ போய் தூங்கு போ. திருவோடும் பட்டி அடக்கலாம். சிவனுடைய சேர்ந்தது ஒரு பொருள் கிடைக்கிறாங்க. நீ உனக்கு கிடைக்க எனக்கு கிடைக்க நினைக்க மாட்டேங்க. வாயில ஓடும் தான் நினைக்க. இல்ல ஒண்ணும் எப்படி போறான். அப்ப திருவோடு என்ன செய்யும்? நமக்கு ரெண்டு கிடைச்சிச்சா? அத நம்ம வாயில நினைச்சா கூட இருந்தவன் பட்டியா இருக்கானா சாப்பிட்டானா அது மாதிரி நினைச்சா திருவோடு இருந்துச்சு. அது மாதிரிதான் இப்ப ஆளுங்க ஓடுது. நமக்கு கிடைச்சதா வெந்தது ஓது முஞ்சில ஓடு. ஆனா இவருக்கு கோட்டி மாறவே இல்லை. கிறுக்கு. அதே நேரம் ஆமா ஐயா என்ன கோவமலுக்கும் சுத்துதாரு. ஆமா ராவில எங்க வராரு? எங்க மையான அதுதான இடுகாடு. மையான கரையில வந்து ஆமா ஐயா என்ன உருண்டு பெறலதாரு. ஆமா வேற என்ன வயிறு பயிற்சி வேற. ஆமா இதான் நல்ல இடம்னு வேற. ஐயா அவரது முடிச்சிருக்க உடையோ ஆமா கந்த துணி. கந்த துணி ஐயா என்ன அதுவும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. மத்தியானம் போல நீ கல்யாணம் பண்ணதுக்கு வரல. ஒருத்தன் துணி இல்லாம இருக்கான். எல்லாருக்கு குத்திக்கிட்டு போனா துணி இல்லாம தான் அலைவா. ஆயிரும்லா வாட்டிதான் பிடிச்சிருதுல. ஆமா அதே நேரம் ஆமா அண்ணவன் வருமா அமையா தெரு தெருவா போய் ஆமா வீடு வீடா அண்ணம்னு காக்காரு. அண்ணமோ அண்ணம் அண்ணமது வாங்கி சாப்பாடு சாப்பாடு திருவோட்டுக்கு போக இருக்கதா அவரு உண்ணுதாரு. ஆமா அவன் மையான கரையில வந்து படுத்து உருளுதாரு. அத சாம்பல் எல்லாம் திரேகம் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் பார்த்தா ஆதிசக்தியாகிய உமாதேவி. ஆதிசக்தி பார்வதியா பார்வதி அப்பமே கண்டுட்டாள ஐயோ அநியாயமே ஆண்டவன் பகவானுக்கு இந்த கதி வரணும்னு கண்ணீர வடிக்கால கண்ணீர வடித்தல்லவோ பகவான கூப்பிடுதா. பகவான் பாராரா பக்கத்துக்கு போகல யார்கிட்ட பாரல. எப்படி நெருங்கி போயியா? யார் என்று தெரியவில்லையே. இந்த பிரம்மனுடைய சரச கிள்ளணுமா? இந்த பிரம்மனுடைய தோஷத்தால நம்ம அத்தா எப்படி அலையணுமா? அவன் கூட போவாதிய அவன் கூட போய் உங்களுக்கு சீரழிவு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொன்னா கேட்டீங்களா? இறைவா அவ அரங்கிலியா பார்வதியா ஆதிட்டாளாத நேரம் பகவானுக்கு பரமத்தி தோஷத்தையும் எப்படியும் மாத்தணுமே. என்ன என்ன செய்ய வேணும் என்றதொரு எண்ணம் கொண்டு எங்க வாராளானா வாழ்கடல் தன்னதற்கு அண்ணாவை தேடியல்லோ
அருங்கிலியா வாரால மகளான வேலும் அன்னைக்கு நாளையில பால்கடலில் வந்து நின்று கோவாலா ஹரிராமருகிறாம் அச்சுதனே வச்சமா எங்கள் அண்ணா மாயவன் என்று அருங்கிலியாளையா முத்து முத்த கண்ணீர் மகமெல்லாம் வடிக்கா பவளம் போல கண்ணீர் பார்வதியா வடிக்கா பார்வதியா வடித்தகன் பால் கடலும் பொங்குதை பால் கடலும் பொங்கும் போல் ஆளிலையும் அசைவதை ஆளிலை அசையும் போது பாம்பு வந்து நகழுதை பாம்பின் மேல் சயனம் செய்யமாலை ரகுராம் பதறித்தாம் முளைக்கார் பதறித்தாம் முளைத்தல்ல அப்பமே பார்த்துட்டார் ஆதிசக்தி அழைப்பதையும் காதால கேட்டுட்டார் வாடோ அடி வாரார் அடி அம்மா எந்தெந்தங்க எந்தெந்தங்க பார்வதி என்னை அழைத்த பவரமன் அம்மா கண்ணீரா வடிப்பதென்ன கண்ணீரா வடிப்பதென்ன பார்வதி காரணத்தை சொல்லு அம்மா அண்ணா கோபா ஹரிராமா எங்கள் அண்ணா பச்சமா காரணத்தை இன்னைக்கு நாளை பிரம்மாவுக்கு 5 சரசு பகவானுக்கு 5 சரசு எத்தனையா இருந்தா இன்றி இடமறி பிரம்மனோட சரசத்தான் சரச கில்லத்தான் அத்தானிடம் சொன்னாய் யாமா யாம் பிரம்ம ஹலோ ஹலோ கழுத என்ன ஆட்களை பா கொட்டாய் எப்படி நெருங்கி பத்தியா கொட்டாய் தூக்கம் வருது நீ போய் தூங்கு போ நாமலாம் இருந்தப்பா
பார்க்கலாம். என்ன ஆட்கள் பா கொட்டாய் எப்படி நெருங்கி பத்தியா கொட்டாய் தூக்கம் வருது நீ போய் தூங்கு போ நாமலாம் இருக்கப்பா தானே தானா தானே தானா தானே தானா தானே தானா தானே தானே தானா இசைகள் வாட இசைகள் வாட இசைகள் வாட இசைவாணி அருள் புரிவாய் தொடர்ந்த கதை நாங்கள் வாட நாங்கள் வாட நாங்கள் வாட நன்றி வயத்தவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் மக மாசானோ மாசான மறி கொழுந்து மாமிசத்தை கலந்த மாவன் மாமிசத்தை கலந்ததால அரும மக மாசானோ கையிலுக்கு ஆகாதப்போ கையில விட்டு போ மகன மக மாசானோ கைலாசத்தில் நிலைய வாங்கி வேணும் ஆட்கள் பா கொட்டாய் எப்படி நெருங்கி பத்தியா கொட்டாய் தூக்கம் வருது நீ போய் தூங்கு போ நாமலாம் இருக்கப்பா Mm-hmm.